ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கண்டென்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஆக்சுவலாக இந்த செட் வந்து நம்மள்கிட்ட டெட் வந்துச்சு, போக்கோ C3 மாடலு. டெட் வரும்போது நம்ம ட்ரேசிங் பண்ணும்போது விபேட் லைன் ஓகே, விபேஜ் லைன் ஓகே. ஓகே, இப்போ உங்களுக்கு விபேஜ் லைனில் நான் உங்களுக்கு வோல்டேஜ் செக் பண்ணி காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ப்ரோபை மாற்றி வச்சுக்கிறதுனால மைனஸில் காட்டுது, மற்றபடி வோல்டேஜ் கரெக்ட் தான். 4.2 வோல்ட் வருது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம டெட்டில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு விபிஐ செக் பண்ணுறோம். அடுத்து நம்ம என்ன செக் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பக் லைன்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ பக் லைனில் உள்ள வோல்டேஜ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். மேக்ஸிமம் 1-2 பக் லைன் செக் பண்ணுவோம். அதில் வோல்டேஜ் வரக்கூடிய வோல்டேஜ் ஸ்டேபிளாக இருந்தாலே அந்த நம்ம பவர் லைனை பொறுத்தளவு எல்லாமே ஓகே தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம ஒரு கன்சிடரேஷனுக்கு நம்ம வருவோம். அப்படி தானே? இப்போ பாருங்கள், இந்த பக் லைனை செக் பண்ணுறேன். இது 0.8 வோல்ட் வரக்கூடிய லைனு 0.8 வோல்ட் வருது, எந்த ஃப்ளக்சுவேஷனும் இல்லை, உங்களுக்கு ஸ்டேபிளாகவே வருது, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, இது இன்னொரு பக் லைனு. நான் இந்த பக் லைனை செக் பண்ணுவாங்க, இதுலேயும் 0.8 வோல்ட் வருது. ஓகே, அப்புறம் இன்னொரு LDO லைன் நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இது 1.8 வோல்ட் வரக்கூடிய LDO லைன். ஓகே, ஸோ இதுலேயும் வோல்டேஜ் ப்ராப்பராக வருது. ஓகே, ஆனால் செட்டு வந்து இப்போ வோல்டேஜ் லைனில் எல்லாமே ஓகே தான், பவர்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்குது. ஆனால் போர்ட் எடுக்க மாட்டேங்குது. அப்புறம் ரேமோட வோல்டேஜ் அதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்தோம், எல்லாமே கரெக்டாக தான் வருது. ஓகே, ஸோ அப்புறம் நம்ம இதில் வந்து இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஃபால்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, அதை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ எடுக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ பாருங்கள், நீங்கள் வோல்டேஜ்லாம் ஸ்டேபிள் ஆகுது, அப்படி தானே? இல்லை பாருங்கள், 1.8 வோல்ட் ஸ்டேபிள் ஆகுது, பக் லைன் எல்லாமே ஸ்டேபிள் ஆகுது. ஓகே, ஆனாலும் இதில் ஒரு லைன் ஷார்ட் இருக்குது. ஓகே, அந்த லைன் ஷார்ட் இருந்துமே வோல்டேஜ் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகுது. ஓகே, அது என்ன அப்படின்னா, எந்த லைன் ஷார்ட் அப்படின்னா, இந்த செட்டை பொறுத்தளவு வழக்கமாக ஃபால்ட் ஆகக்கூடிய லைன் உங்களுக்கு தெரியும், VUSB PMU அப்படிங்கிற ஒரு லைனு, இன்னொன்று பயோ 1.8 லைன். ஓகே, ஸோ நான் இந்த கண்டிஷனில் செட் ஆன் ஆகலன்னொன்னே இந்த 2 வோல்டேஜ் நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணால் வோல்டேஜ்லாம் கரெக்டாக வருது. VUSB லைனில் 3 வோல்ட் வருது, அதில் 1.8 வோல்ட் வருது. இருந்தாலும் நான் இதோட டயோடு வேல்யூ செக் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நான் என்ன பண்ணேன், டயோடு வேல்யூ செக் பண்ணும்போது என் டயோடு வேல்யூ என்ன வருது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். உங்களுக்கே ஒரு கன்ஃபியூசிங் ஸ்டேட்டுக்கு போயிடும் இது பார்க்கும்போது. இதுதான் வந்து அந்த வயோ 1.8 லைனு, இது வந்து VUSB PMU லைன். ஓகே, இந்த 2 லைன் தான் அதிகமாக ஷார்ட் ஆகக்கூடிய லைனு. நான் இந்த டயோடு வேல்யூ வந்து இந்த ஃபஸ்ட்டு இந்த இதில் ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், வெறும் என்ன வருது, 003 வருது. 002 003ங்கிறது என்னது, இது வந்து ஒரு ஷார்ட் லைன். ஓகே, அதாவது லைன் ஷார்ட்டில் தான் இருக்குது, ஆனால் வோல்டேஜ் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபால்ட்டு. நீங்கள் வோல்டேஜ் ஸ்டேபிள் ஆகிட்டுன்னு ஒன்றா என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அந்த வோல்டேஜ் ஸ்டேபிள் நினச்சிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த செட் ரெடி பண்ண முடியாது. ஓகே, ஸோ நம்ம GR செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சது இந்த லைன் ஷார்ட் இருக்குன்ட்டு. அகெயின் வந்து இதை நான் தெர்மலில் போட்டு பார்க்கும்போது ஷார்ட் வந்து இதில் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எனக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து ஷார்ட்டு கிளியர் ஆகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த CPU நம்ம ரீபால் பண்ணோம்னா ஷார்ட்டு கிளியர் ஆகிடும்னு நினைக்கிறேன். அதை கஸ்டமர்கிட்ட கேட்டுட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு CPU ரீபால் பண்ணி போட்டு காட்டுறேன். இருந்தாலும் இப்போ இந்த ஷார்ட் இருக்கிறத வந்து நான் உங்களுக்கு தெர்மலில் இந்த வீடியோவில் காட்டுறேன். ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வோல்டேஜ் ஸ்டேபிளாக வருது, எல்லாம் ஓகே தான், இருந்தாலும் அந்த லைன் ஷார்ட்டில் இருக்குதுன்னு சொல்ல வரேன். ஓகே, ஷார்ட்டில் இருந்தாலும் இந்த செட்டில் வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகுது. ஓகே, ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளமாக இருந்தது, அதான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கேன். இது அப்படியே நான் உங்களுக்கு தெர்மலில் வச்சு காட்டுறோம். ஓகே, தெர்மலில் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் இப்போ சார்ஜர் மட்டும் இன்சர்ட் பண்ணுறேன். ஓகே, சார்ஜர் இன்சர்ட் பண்ணும்போது
நம்மளுக்கு எங்கே ஹீட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த சைடு பவர் ஐசி ஹீட் ஆகுது. அதுக்கு நேராக இங்கே பாருங்கள், பின்னாடி CPU நல்லா கொழுந்து விட்டு எரியுது. ஓகேயா? ஸோ இது ஷார்ட் வந்து மேக்ஸிமம் சிபியூவில் தான் இருக்கும். நம்ம இந்த CPU எடுத்துகிட்டு ரீபால் பண்ணி போட்டு பார்க்கலாம். இல்லைனா CPU சேஞ்ச் பண்ணி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த செட்டை ரெடி பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ நம்மளுக்கு இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதாவது வோல்டேஜ் ஸ்டேபிளாக இருந்தால் கூட ஒரு சில லைன் ஷார்ட்டில் இருக்கும். அதனால கூட செல்லு ஆன் ஆகாமல் போகும். நான் இது வந்து மறுபடியும் நான் ரீசெக் பண்ண காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ ஏதாவது டிசியில் செக் பண்ணும்போது என்ன வருது அப்படின்னா, டிசியில் செக் பண்ணும்போது ஒரு 300 வரைக்கும் ஆம்பியர், அதாவது 300 மில்லி ஆம்பியர் வரைக்கும் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் ஆச்சு. ரிட்டர்ன் ஆனவர் தான் நம்ம என்ன பண்ணோம், ஒரு டவுட் பண்ணி நான் இந்த லைனை வந்து நான் செக் பண்ணேன். ஓகே, ஸோ அதுபோல் உங்களுக்கு பவர் ஸ்டேபிளாக ஆனதுக்கப்புறம் கூட உங்களுக்கு நீங்கள் டிசியில் வந்து உங்களுக்கு அதாவது உங்களுக்கு கரெக்டாக ஆம்பியர் வரல, ரிட்டர்ன் ஆகுது, பட்டனை ரிலீஸ் பண்ணோன்னு ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த லைனை நீங்கள் எல்டிஓ லைனெலாம் செக் பண்ணிங்கன்னா தான் செட்டு ரெடி பண்ண முடியும். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, பாய்.